37 மணி நேரம் எங்கேயும் போக முடியல. என் வாழ்நாளில் இதே போல் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ இது இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது. நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தான் கப்பலில் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பயணம் செஞ்சதாகவும், 37 மணி நேரமாக கப்பலுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் குறித்தும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. நடிகர் நெப்போலியன் புது நெல்லு புது நாத்து அப்படிங்கிற படம் மூலியமாக தான் வில்லனா முதல்ல அறிமுகமானார். அதுக்கப்புறமா தான் நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்து எட்டுப்பட்டி ராசா, சீவளப்பேரு பாண்டி இந்த மாதிரியான திரைப்படங்களில் அவர் நடித்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே தமிழ் மக்களோட மனசில் பிரபலமாக அவரை நினைக்க வச்சிருச்சு. அதே நேரத்தில் அரசியல்லையுமே காலடி எடுத்து வச்சு அங்கேயுமே எம்எல்ஏவாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போது சினிமா அண்ட் அரசியலை மொத்தமாகவே விலகிட்டு தன்னுடைய குடும்பத்தோட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கிறாரு. தன்னுடைய மூத்த மகன் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா தசை சிதைவு நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய மகனோட மனநிலை மாற்றத்திற்காக அவர் அமெரிக்காவில் போயிட்டு அங்கேவே செட்டிலும் ஆயிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நிறுவனம் ஒன்றையும் நடத்திட்டு வராரு. அதே நேரத்தில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கே இயற்கை விவசாயத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற யூடியூபர் அண்ட் விஜய் டிவி பிரபலங்களை தன்னுடைய மகன் ஆசைப்பட்டதுக்காக அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வர வச்சு அடிக்கடி அவங்களுடைய ஃபோட்டோக்கள் அண்ட் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எடுத்து அதையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு வராரு. அதுலேயும் யூடியூபர் இர்ஃபான் பார்த்தீங்கன்னா நெப்போலியனோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து வராரு. அந்த பழக்க தோஷம் இப்போ நெப்போலியனுக்கும் ஏற்பட்டுருச்சு போல. நெப்போலியன் மூத்த மகன் தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண்ணோட பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குது. வர நவம்பர் மாதத்தில் தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை நடத்துறதுக்காக நெப்போலியன் பிளான் பண்ணியிருக்கிறாரு. நெப்போலியனுடைய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற நிலையில் அங்கே திருமணம் நடத்தினா சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால ஜப்பானில் வச்சு திருமணத்தை நடத்துறதுக்கும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மணப்பெண்ணோட ஊரான திருநெல்வேலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வழக்கப்படி பெண் வீட்டுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிறது தான் வழக்கம். ஆனால் நெப்போலியனுடைய மகன் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் அவரால் விமானத்தில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கப்பலில் அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் ட்ராவல் டைம் எடுக்கும். ஸோ இதனால் இதுக்கு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய மகனோட திருமணத்துக்காக கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து ஜப்பானுக்கு நெப்போலியன் அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கடல் பயணமாக இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சில இடங்களில் இறங்கி ட்ரெயினில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் கப்பலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நிலையில தான் இன்றைக்கி நெப்போலியன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவரே ஒரு யூடியூபர் போலவும் தான் போகிற இடங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சுற்றி காமிச்சிட்ருக்கிறாரு. அப்போது சிட்டா அலெக்ஷாவில் இருந்து கோடியா அலெக்ஷாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 37 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 நைட்டு ஒரு பகலாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 12,000 அடி ஆழ கடலுக்குள்ளே நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலுக்குள்ளே எங்கேயும் இறங்க முடியாது அப்படிங்கிறதுனால கப்பல்லையே பொழுது கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். அப்போது 10வது மாடியில் இருக்கிற அப்சர்வேஷன் லாட்ஜுக்கு வந்துட்டு நான் போனேன். அங்கே விளையாடுறதுக்காக ஒரு இடம் அமைச்சிருந்தாங்க. அதில் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமே அங்கே இருக்கிற போர்ட் கேமில் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே இருக்கிற லைப்ரரியில் போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். அந்த லைப்ரரி கொஞ்சம் சின்ன இடத்துல வச்சுருந்தாலும் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. என்னோடய வாழ்நாளில் நான் இதே போல் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவ்வளோ அழகான லைப்ரரியில் படிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை. அப்புறமா வெளியே வந்து பார்த்தேன், நம்ம குடும்பம் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கப்பலில் 750 பேர் வரைக்கும் பயணிக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் இந்த கப்பலில் வேலை செய்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள் சுற்றி காமிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.